RDX ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் விரிவாகவும் தனித்துவமாகவும் வழங்குகிறது RDX. தமிழகத்தின் தனித்துவமான தொலைக்காட்சியான நியூஸ் தமிழ் 24/7 செப்டம்பர் முதல் வாரத்தில் புதிதாக தொடங்கியிருக்கிற இந்த RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்றன்று நடைபெறுகிற செய்திகளினுடைய முதன்மையான செய்திகளை தேர்ந்தெடுத்து அவற்றை முழுமையாக ரிப்போர்ட் செய்வது, அந்த செய்திகளினுடைய பின்னணியை முழுமையாக அலசி ஆராய்ந்து தர்க்கங்களின் அடிப்படையில் விவாதம் செய்வது, அந்த செய்தி சமூகத்தில் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக உணர்த்துவது. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ்க்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளினுடைய முதன்மை செய்திகளை பார்த்து விடலாம். பாஜகவை நம்பி கெட்டாரா செங்கோட்டையன்? செங்கோட்டையனை நீக்கிய எடப்பாடி அடுத்த நாளே அரவணைத்த அமித்ஷா. அதிமுக ஒன்றிணைக்கும் அமித்ஷா என்ன நினைக்கிறார் எடப்பாடி? என்ன ஆனது செங்கோட்டையனின் தர்ம யுத்தம்? தாவேகா தலைவருடைய பிரச்சார கட்டம் வெளியீடு. சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வது ஏன்? வார இறுதி நாட்களில் சினிமாக்களைப் போல அரசியலையும் நினைக்கிறாரா தாவேகா தலைவர் விஜய்? தாவேகா திட்டத்திற்கு அனுமதி தருமா தமிழ்நாடு காவல்துறை? சனிக்கிழமை சென்டிமெண்ட் சாதிப்பாரா தலைவர் விஜய்? அண்ணாமலை வெர்சஸ் நயினார், பாஜக யார் பக்கம்? முற்றுகிறதா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மோதல்? தமிழக பாஜக நயினார் பக்கமா அண்ணாமலை பக்கமா? தொடரும் சறுக்கல், அனுதாபம் தேடுகிறாரா அண்ணாமலை? பாஜகவை நம்பி கெட்டாரா செங்கோட்டையன்? டெல்லி சென்று வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் செல்லும் பொழுது ஹரித்துவார் செல்வதாக கூறிவிட்டு சென்றார். ஆனால் அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கிறார். டெல்லிக்கு நகர்ந்து விட்டதா ஹரித்துவார் என்ற கேள்வியைத்தான் நமக்கு அவரது பயணம் எழுப்பியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை இப்பொழுது ரேப்பில் பார்த்து விடுவோம். பாஜகவை நம்பி கெட்டாரா செங்கோட்டையன்? கட்சி பதவி பறிப்புக்கு பின் அமைதிக்காக ஹரித்துவார் செல்வதாக கூறி கோவையிலிருந்து கிளம்பிய செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பியுள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பு பற்றி இருவரிடமும் விவாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன். குறிப்பாக அதிமுக உட்கட்சி விவகாரங்களே முக்கியமாக பேசப்பட்டிருப்பதாக யூகங்கள் சிறகடிக்கும் நிலையில் அதற்கு மேலான செய்தியாளர்களின் கேள்விகளை தவிர்த்துவிட்டு சென்றார் செங்கோட்டையன். செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்த பிறகும் அவரை அமித்ஷா அழைத்து பார்த்ததை எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்கிறார்? செங்கோட்டையன் எந்த நோக்கத்திற்காக டெல்லி சென்றார்? பாஜக தலைவர்களின் சந்திப்பு செங்கோட்டையனுக்கு திருப்தியா, எடப்பாடிக்கு அதிருப்தியா ஆகிய கேள்விகள் RDX-இன் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. டெல்லிக்கு நகர்ந்து விட்டதா ஹரித்துவார்? இப்படி ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அது செங்கோட்டையனுடைய பேட்டியிலேயே வெளிப்படுகிறது. அதை இப்பொழுது பார்த்து விடலாம். ஹரித்துவார் போகிறேனுங்க. ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. அதனால் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன். ஹரித்துவார் போகிறேனுங்க. ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. அதனால் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன். டெல்லியில் பாஜக தலைவர்கள் யாராவது சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க? ஹரித்துவார் போகிறோம், ராமரை தான் பார்க்க முடியும் கோயில். அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் யாரும் சந்திக்கல. ஹரித்துவாரம் போகிறேங்க, ராமர் கும்பிட்டு வர வேண்டியதான். இல்லை, நீங்கள் நான் ஏதோ பொலிட்டிக்கல் ஷோ நடத்திட்டு இருக்கோம்னு நினச்சேன். நீங்கள் ஒரு புவியியல் கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு எப்படி ஹரித்துவார் நகரும்?
ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்விதான். எப்படி நகருன்றது நமக்கு செங்கோட்டையின் பயணத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் நான் ஹரித்வார் போய் ராமரை தரிசிக்க போறேன்னு அவர் சொல்லிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு ரிட்டன் ஆகி அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா, நான் போற வழியில எனக்கு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருச்சு, அதனால நான் டெல்லிக்கு போயிட்டு ரிட்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஹரித்வார் போனாரா இல்ல குருத்துவாரா போனாரான்ற ஒரு சந்தேகத்தையும் இருக்கு. இப்ப நம்ம அந்த மேப்பையே பார்த்தோம்னா இங்க இருந்து புறப்பட்டு அவர் ஹரித்வார் போக வேண்டிய இது இருக்கு. ஆனா அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அவர் என்ன ஆயிடுறாரு, திரும்ப இங்க டெல்லிக்கு வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்ப பாத்தீங்களா சென்னையில இருந்து கிளம்பி ஹரித்வாருக்கு போகிறதுக்கு பதிலா ஹரித்வார்ல அந்த விமானம் அங்கேருந்து ஒரு யூ டர்ன் போட்டு ஒரு 3 முறை யூ டர்ன் போடுதுன்னு நினைக்கிறேன்ல. 3 முறை யூ டர்ன் போட்டு டெல்லியில போய் அது லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மையிலே தமிழக ஊடகங்களுக்கு இந்தியாவோட மேப்லயே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கும். சென்னையிலிருந்து கோவையிலிருந்து கிளம்பி நான் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு யூ டர்ன் போட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஹரித்வார் டெல்லி பக்கத்துல வந்துருச்சா இல்ல அமித்ஷா ஹரித்வாருக்கு போயிட்டாரான்னு நிறைய கேள்விகள் ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிறது. இப்போ நம்ம ஹரித்வாருக்கு போறவரு டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு. சரி, அப்படி போயிட்டு வரும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, அனுமதி கொடுக்கப்பட்டது, அதனால நான் டெல்லிக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. ஹரித்வாருக்கு ராமரை தரிசிக்க போறதா சொன்னவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுனால நான் போய் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவருடைய இந்த பேச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஎக்ஸுக்கான இரண்டாவது கேள்வி நமக்கு எழுப்புகிறது. அதிமுக பிரச்சனைக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் நமக்கு இந்த ஆர்டிஎக்ஸ்ல எழக்கூடிய இரண்டாவது கேள்வி. ஏன் இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது? ஏன்னா இப்ப அதிமுகவில் ஒருங்கிணைப்பு தேவைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்றாரு. அதற்காக அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவரை கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து நீக்கி வச்சிடறாரு. அப்ப நீக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதிமுக தலைமையிடம் தான் அவர் முறையிடணும், அல்லது அதிமுக தொண்டர்களிடம் அவர் முறையிடணும், அல்லது இங்க இருந்து அந்த வேலையை பார்க்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ நமக்கு அந்த கேள்வி இயல்பாக எழுகிறது இல்லை, அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற. நமக்கு இந்த உட்கட்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய நாடறிந்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய பயண திட்டம், அவங்க எங்க போறாங்க அப்படிங்கிறத ஏன் வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாங்க? மக்கள் கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் இல்லையா? நான் டெல்லிக்கு தான் போறேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க போறேன், என்னோட பேட்டியில ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார். அந்த ஒரு முன்னெடுப்பை நம்ம ஊர்ல ஒரு பெரியவர் முன்னெடுப்பார். வாங்கப்பா பஞ்சாயத்து பண்ணுவோம், சேர்ந்து இருங்க, சேர்ந்து இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லுவார். அப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்க அமித்ஷா முயல்வதால் என்னுடைய தரப்பை நான் அவர்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு ஊடகங்கள் கிட்ட தைரியமாக சொல்கிற திராணி ஏன் அதிமுக தலைவர்களுக்கு இல்லை? அது செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த அமைச்சர் 50 ஆண்டு காலம் தமிழக அரசியல்ல இருக்காரு. ஆமாங்க நான் அமித்ஷாவை பார்க்க தான் போறேன்னு சொன்னா ஊடகங்கள் அவங்களை கடிச்சு தின்றுவாங்களா? இது நம்ம அந்த தலைவர்களுக்கு வச்சிருக்கிற ஸ்டேச்சர்ல இருந்து அவங்க ஏன் இறங்கி வர்றாங்கன்னு நமக்கு புரியல. இப்போ இவ்வளவு நீங்க செங்கோட்டையனை பத்தி சொல்றீங்க. கூட்டணி அமைப்பதற்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார். அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, அதிமுக அலுவலகத்தை தான் சந்திப்பதற்காக சொல்லிவிட்டு தான் வந்தார். அப்படிதான் அவர் டெல்லிக்கு போறார். ஆனா உண்மையில் அங்க நடந்தது என்னன்னா, அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி உறுதியாகிறது. அப்போ அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியே அதை சரியா நேரா சொல்லிட்டு போல, இப்படி அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போய் அவர் அமித்ஷாவை பார்த்து இந்த கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு வந்திருக்கிறாருங்கிற விமர்சனங்கள் அப்போதே எழுந்தது. செங்கோட்டையனும் பாத்தீங்கன்னா இப்ப அந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்டேச்சர் வைஸ் பார்க்கிற போது தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்வதற்கு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரார். ஒரு ஹோட்டல்ல மேடை போடுறாங்க, அங்க போட்டு ஒவ்வொருத்தரையும் உட்கார வைக்கிறாங்க. ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது வெளிப்படையாக அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் ஏன் வெளிப்படையா போய் உள்துறை அமைச்சரையோ, செங்கோட்டையன் வெளிப்படையா உள்துறை அமைச்சர் சந்திக்கிறது இல்லையோ? என்ன சிக்கல்? ஏதோ ஒரு நம்ம பரவலா படங்கள்ல பார்த்திருப்போம், கள்ளக்கடத்தல் செய்யறவங்க, தீவிரவாதிகளை சந்திக்க போறவங்க அல்லது முறைகேடாளர்களை சந்திக்க போறவங்க ரகசியமா அங்கே பயண திட்டத்தை வகுப்பாங்க. ஒரு தேசிய தலைவரை, உள்துறை அமைச்சரை, ஒரு அதிமுக மாதிரியான தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநில கட்சியின் பிரதான தலைவர் சந்திக்கிறதுல எங்கிருந்து இந்த நெருடல்? ஏன் இதை மறைக்கணும்? ஏன் இந்த ரகசியம்னு ஒரு கேள்வி எழுதுல? கண்டிப்பா இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு நேரடியான அணுகுமுறையாங்கிற கேள்விக்குள்ளதான் இது நம்மளை கொண்டு போய் விடுது. அப்போ ஒரு பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு போய் அவங்களால சந்திக்க முடியல. ஏன்னா 2 பேருக்கு நடுவில் டேம்ஸ் செட் ஆகல. ஆனா நீங்க சொல்றதுல என்ன முரண்பாடு வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோட கூட்டணிங்கிறார், செங்கோட்டையனும் பாஜகவோட கூட்டணி வேணுங்கிறார். இன்னும் ஒரு படி மேல சொன்னா, எடப்பாடி பழனிசாமியை விட பாஜக விசுவாசத்தை செங்கோட்டையன் காட்டுகிறார். 2024 மக்களவை தேர்தலில் ஒருவேளை பாஜக நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா நம்ம ஒரு 20 தொகுதிகளையாவது ஜெயிச்சிருப்போம்னு சொல்லுகிற அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது பாஜக கூட்டணியை செங்கோட்டையனும் விரும்புகிறார்.
எடப்பாடியும் விரும்புகிறார். ஆனா ஏன் போய் ரகசியமா சந்திக்கணும்? எனக்கு அந்த கேள்விக்கு உண்மையிலே பதில் தெரியல. இப்போ இதுதான் இன்னைக்கு அரசியல்ல, தமிழக அரசியல்ல ஒரு பெரிய விவாத புள்ளியாக அது எழுந்திருக்கிறது. என்னன்னா இதை எப்படி சமூக வலைத்தளங்களோட எப்படி கிண்டல் அடிக்கிறாங்கன்னா, ஓனர் ஒரே ஆள் தானையா, ஏன் அடிச்சுக்கிறீங்க நீங்க என்பது போல அந்த கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. நம்மளால பரவலா பார்க்க முடிகிறது. நீங்க குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணின்றாரு, கூட்டணி அமைச்சிட்டாரு, பாஜகவை புகழ்ந்து பேசுகிறார். இப்ப செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணிங்கிறாரு, டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு தான் சொல்றாரு, ஓ பன்னீர்செல்வமும் அதான் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாருமே பாஜக கூட்டணி, பாஜகவை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் இவங்க தனித்தனியா போய் பார்க்கறாங்க? அல்லது இவருக்கு எதிராக ஒரு போர்க்குடியை தூக்கி விட்டு ஏன் போய் அவர் அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு? இப்போ நீங்க செங்கோட்டையனை பொறுத்தவரையில அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்புக்காக தான் பாடுபடுவதாக அவர் சொல்கிறார். அப்போ ஒருங்கிணைப்புக்காக பாடுபடுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த வேலையை செய்யாம நீங்க போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பாக்குறீங்க. அப்ப அமித்ஷாவை அவர் நீங்க அந்த பேட்டியின் போது அவர் சொன்ன சொற்களை நீங்க கூர்மையா கவனிக்க. என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. அதாவது நான் வாய்ப்பு கேட்கல, வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து ஹரித்வாருக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி அந்த ஃபிளைட்டை ஒரு 2-3 முறை யூட்டன் அடிச்சு டெல்லி போய் இறங்கின பிறகுதான் ஐயோ செங்கோட்டையன் டெல்லிக்கு வந்துட்டாராமேன்னு ஹோம் மினிஸ்டருக்கு தகவல் கிடைச்சு அதுக்கு பிறகு கொடுத்தா. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க, பெரும் செய்தியாளர்கள் நிற்கிறாங்க, ஒரு 50 நிமிஷம் பேசுறீங்க, டெல்லிக்கு போறீங்க, ஹரித்வார் உங்க லாங்குவேஜ் ஹரித்வாருக்கு போறீங்க, ராமரை தரிசிக்க போறீங்க, நான் தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது செய்தியாளர்கள் கேட்குற கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்றீங்க. இன்னைக்கு வந்து இறங்குறாரு சார் ஏர்போர்ட்ல, அவர் பேச விரும்பிய உள்துறை அமைச்சரை சந்திச்சோம், நிதியமைச்சரை சந்திச்சோம், அந்த ரயில்வே வந்து ட்ரெயின் வந்து ராத்திரி 2 மணிக்கு நிக்குது, அதை மாத்தணும்னு ரயில்வே அமைச்சரை சந்திச்சோன்னு சொல்லிட்டு ஏன் சார் நீங்க வந்து பொய் சொல்லிட்டு போனீங்கன்னு ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டுருவாங்கங்கிற பயத்துல நகர்ந்து வேகமா போறீங்க. அது நம்ம கஷ்டமா இருக்கு. ஒரு அதிமுக தொண்டருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நீ பேசுற, ஆனா அதை ஏன் வெளிப்படையா அவங்களால சொல்ல முடியல கேள்வி இருக்கு. அது ஏன் அப்படி வந்து அவங்க அதை வெளிப்படையா சொல்ல முடியல? ஏன் அந்த பிரஸ் மீட்ல இருந்து அவர் விரைவாக சென்று விடுகிறார், அல்லது பிரஸ் மீட்ல இருந்து அவர் ஏன் ஓடிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற வார்த்தை நீங்க கவனிக்கணும். அமித்ஷாவிடம் என்ன பேசப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு, அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது சொல்றார். அப்போ செங்கோட்டையனுடைய பொலிட்டிக்கல் மாஸ்டர் யார் என்பதை அவரே வெளிப்படுத்தி விடுகிறார். யாருடைய குரலாக அவர் பேசுகிறார் சொல்லிட்டார். அவர் நமக்கு இனிமேல் குழப்பமே தேவையில்லை. இப்ப செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இப்படி ஒரு நிலைமை வந்திருப்பதற்கு பொலிட்டிக்கல் மாஸ்டர் யார் என்பதை அவரே சொல்லிடுறாரு. அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குறித்து நான் போய் அமித்ஷாட்ட பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க கேள்வி வரும், அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம்னா 2 வார்த்தையிலுமே ஆ இருக்கு, தவிர வேற வித்தியாசம் இருக்கா நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்போ அதுதான் அந்த பொலிட்டிக்கல் மாஸ்டர். நீங்க எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் உள்ளடக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம தனிநபர்களை பற்றி பேசுறோம், எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுறோம், செங்கோட்டையனை பற்றி பேசுறோம், அதாவது அரசியல் பிரமுகர்கள், இன்னும் அரசியல் தரகர்கள் குறித்து கூட பேசுறோம், அரசியல் எஜமானர்கள் குறித்து கூட நாம பேசுறோம். ஆனா நாம பேச வேண்டியது இந்த நிகழ்வுகளினுடைய அரசியல் உள்ளடக்கம் என்ன, அதான் நாம முதன்மையாக கேட்க வேண்டியிருக்கு. அரசியல் உள்ளடக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வர விரும்புகிறது, அதுதான் அதனுடைய அரசியல் உள்ளடக்கம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுல நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், இல்ல நான் வேண்டுகோள் விடுத்தேன்னு சொல்லல, அவர் கருத்து பரிமாறப்பட்டதுன்னா பாஜக அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு நான் 2 ஐடியாவை கொடுத்தேன், அமித்ஷாஜி 2 ஐடியா கொடுத்தாருன்னு ஒரு அர்த்தம் வருகிறது. ஒருவேளை அதிமுகங்கிறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதால், அது ஒரு தேசிய கட்சி என்பதால் இன்னொரு தேசிய தலைவரை சந்தித்திருக்கிறார்களா? பொதுவாகவே ஒரு மாநில சுயாட்சி குறித்து பேசுகிற தமிழ்நாட்டில் அதிமுக மாதிரியான எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் திரும்ப திரும்ப போய் டெல்லியின் காலடியில் வீழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை திமுக உருவாக்கல, தாவேகா உருவாக்கல, இவங்களே உருவாக்குறாங்கிறது வந்து ஒரு அதிமுக தொண்டனுக்கு எவ்வளவு வெட்கமாக இருக்கும் நமக்கு ஒரு கேள்வி எழுதுள்ள சார். கண்டிப்பா. இப்போ இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலவீனமாக இருக்கும், அதிமுக தொண்டர்களுக்கு அது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை தாண்டி நீங்க தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இங்கு ஒரு அரசியல் மரபு என்று ஒன்று இருக்கிறது. இந்த அரசியல் மரபை முற்றாக மாற்றிவிட்டு வேறொரு அரசியல் மரபை அவர்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள். அப்படி கொண்டு வர நினைக்கிற கட்சியினுடைய போக்குகளுக்கு இவ்வளவு பெரிய கட்சி உடன்பட்டு போகுதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ அது அவங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன? அவங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன?
அப்ப அந்த அரசியல் நோக்கத்திற்கு இவர்கள் உடன்பட்டு போகிறார்கள். அதிமுகங்கிற ஒரு கட்சி என்பதை தாண்டி, அதிமுக கட்சி பிளவுபடுகிறது என்பதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒரு புதிய அரசியலை வந்து அவர்கள் புகுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள்ங்கிறதா. அப்போ இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூணாவதா ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா இது செங்கோட்டையன் வந்து முதல் மனிதர் அல்ல, ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அதை செஞ்சிருக்கிறார். அப்போ நமக்கு எழுகிற ஆர்டிஎக்ஸ் எழுகிற மூணாவது கேள்வி, இந்த மூன்றாவது கேள்விக்கு முன்பாக இந்த பயணத்திற்கு செங்கோட்டையன் டெல்லி போறாரு, அமித்ஷாஜியை சந்திக்க போறாருங்கும் போது இறங்கி வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி தான் பேசுவாங்கங்கிற போது இந்த செய்தியை தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கிற அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது. பன்னீர்செல்வத்திடமிருந்து பாடம் கற்கவில்லையா செங்கோட்டையன்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ப்ராப்பரான கேள்வி, ரொம்ப பெர்ஃபெக்டான கேள்வி. எஸ். ஏன்னா ஏன் நம்ம இப்படி ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த பாதையில் ஏற்கனவே சென்றவர் ஓ பன்னீர்செல்வம். தர்ம யுத்தம்லாம் அவர் நடத்தினார். தர்ம யுத்தம்லாம் நடத்திய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இன்றைய நிலை என்ன? அவர் தமிழ்நாட்டினுடைய கலிக்கோப்புல் என்று வர்ணிக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் வந்து கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய ஒரு பிரதமரை சந்திக்கக்கூடிய அவருக்கு நேரம் இல்லை. இவர் போய் அமித்ஷாவை பார்த்த காலமெல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் போய் பார்க்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ் வந்து அப்படியெல்லாம் போய் சந்திக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அப்போ என்ன ஏற்பட்டது? ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்ன ஏற்பட்டது? தர்ம யுத்தம் நடத்திய அவருக்கு, இப்படி தனியாக வந்து போராடிய அவருக்கு, பாஜக அவரை வந்து தூக்கி பிடித்தது இருக்கு. 2024 வந்து இப்படி தேர்தலில் வந்து அவங்க கூட்டணியெல்லாம் வச்சாங்க. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்? அதோட நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது செங்கோட்டையனுக்கு இது மனக்கண் முன்னாடி வந்து போகாதா? இல்ல, அப்படி வந்து போயிருந்தா அவர் முதல்ல பேட்டி கொடுத்திருப்பாரானே ஒரு டவுட் இல்ல. ஓபிஎஸ் தியானம் பண்ண போனாரு, தியானம் பண்ண பிறகு ஓபிஎஸ்க்கு என்னாச்சு, இப்ப ஓபிஎஸ் போய் எங்க நிக்கிறாரு, எந்த இடத்தில் அதிமுக விடுங்க, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல ஓபிஎஸ்னுடைய நிலை என்னன்னு பார்த்த பிறகும் செங்கோட்டையன் இந்த டிசிஷன் எடுக்கிறாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இப்ப இந்த தலைப்புக்கு வருமே, பாஜகவை நம்பி கெட்டாரா செங்கோட்டையன்? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உண்மையை தலைகீழாக சொல்வதாக இருக்கிறது. பாஜகவை நம்பி கெட்டாரா செங்கோட்டையன் இல்ல, கெட்டும் பட்டணம் போய் சேருன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, அப்படி செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்டு விட்டார். அவர் கிட்டத்தட்ட அந்த மாவட்ட அளவில் சுருக்கப்பட்டு விட்டார். இனி வந்து வரக்கூடிய தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியவே எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒதுக்குவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நடுவே இவருக்கு பிடிக்காதவங்களை நிர்வாகிகளை அவர் நியமிக்க தொடங்கி விட்டார் என்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல ஓபிஎஸ் நிலைமையெல்லாம் செங்கோட்டையனுக்கு புரிகிறது. ஆனால் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்க்காவிட்டால் அதிமுகவில் தன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நோக்கமும் அதுல இருப்பதாகத்தான் தெரிகிறது. இல்லைன்னா எப்படி ஓபிஎஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பாஜக போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்ப்பேன்னு அவர் சொல்வார். அப்போ இப்ப அரசியல்ல வந்து இங்க ஒரு ஓரங்கட்டப்பட்டு விட்டார். அப்படிப்பட்ட ஒருவரை தான் பாஜக தேர்வு செய்கிறது. அப்படிங்கிறதா அந்த சிக்கல். அப்படி தேர்வு செய்வதன் மூலமாக இன்னொரு அணியை வந்து பாஜக உருவாக்குறது என்று சொன்னால், அப்ப செங்கோட்டையனுடைய பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கிற கேள்விக்குள்ள இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டனால, நீங்க என் கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, என் கட்சியில இருந்து ஒரு ஆளையே நீங்க போய் டெல்லியில கூப்பிட்டு வச்சு பார்த்தா எனக்கு என்ன மரியாதை, இந்த கூட்டணிக்கு என்ன மரியாதைன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல சார்? கண்டிப்பா. இப்போ அந்த கூட்டணிக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பெரிய கேள்விதான். இப்போ அமித்ஷா வந்து செங்கோட்டையனை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் கூட்டணிக்கு என்ன மரியாதை வச்சிருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதே கேள்விதான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கூட்டணியில ஒருத்தர் வந்து போர்க்கொடி உயர்த்துகிறார், அவரை வந்து பொறுப்புகள்ல இருந்து பொதுச் செயலாளர் வந்து நீக்கி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை டெல்லியில போய் அமித்ஷா உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா அதிமுகவோட கூட்டணியை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள்? அது ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் இருக்கிறதா? இப்படி ஒரு கையாளப்பட்டா தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது அதிமுக குறித்து இந்த மக்கள் மத்தியில் என்ன கருத்து உருவாகுங்கிற பல்வேறு குழப்பங்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில். ஒரு சந்தேகம் என்னன்னா, அண்மையில் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்தபோது இறைஞ்சுகிறேன், எனக்கு பார்க்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். அனுமதி கிடைக்கல. அந்த இடத்துல நமக்கு ஒரு புரிதல் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள விரும்பவில்லை, அவரை இப்போது போய் பார்ப்பது கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கும்ங்கிறனால பிரதமர் அலுவலகமோ பாஜக தலைமையோ அதை அனுமதிக்கல. நமக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், கட்சிக்கு எதிராக தலைவருக்கு எதிராக ஒரு கெடு விதிக்கிறார், ரெபல்லியன் ஆக்டை முன்வைக்கிறார்னு தெரிஞ்ச பிறகும் செங்கோட்டையன் அவரை பார்க்குறாருங்கிற போது
இதுல ஏதோ ஒரு சூட்சம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்ல? ஆமா, இப்போ அந்த சூட்சுமம் தான் பாஜகவினுடைய சூட்சுமம் என்கிற முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது இலைமறை காய்மறையாக அவங்க சொன்னாங்க. நம்ம பேசும்போது அப்படிதான் பேசணும். ஏன்னா நீங்க நேரடியாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விட முடியாது. எப்படின்னா அதிமுகவை சல்லி சல்லியாக உடைத்து அந்த இடத்தை பாஜக எடுத்துக்கொள்வது என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால திட்டம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க நேரடியாக முன்வைக்க முடியல. இலைமறை காய்மறையாகத்தான் சொல்ல வேண்டிய நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு இப்படி செங்கோட்டையன் அமித்ஷா கூப்பிட்டு டெல்லியில பார்க்கிறாருன்னு சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதோ என்ற கேள்விதானே நமக்கு எழுந்தது. செங்கோட்டையனுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு, நான் டெல்லி போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் எல்லாம் மேல இருக்கவங்க பார்த்துக்குவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மேல இருக்கவங்க என்ன பார்த்துக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டிஎக்ஸினுடைய இரண்டாவது முக்கியமான செக்மெண்ட்டுக்கு சனிக்கிழமை சென்டிமெண்ட் சாதிப்பாரா விஜய். இன்றைக்கு தாவேகா சார்பில் அடுத்த ஒரு 4 மாதங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பயணிப்பதற்கு தாவேகா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம், சனிக்கிழமை சென்டிமெண்ட் சாதிப்பாரா விஜய் ஒரு ரேப் பார்க்கலாம். தனக்கு வாழ்வளித்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றே கட்சி துவங்கியதாக கூறும் விஜய், அந்த மக்களை சந்திக்காமலேயே சமூக வலைத்தளம் மூலம் தான் கட்சி துவங்கியதை அறிவித்தார். அதன் பிறகும் 2 மாநாடுகள், பரந்தூர் விசிட், ஒரு புத்தக வெளியீட்டு விழா என அரசியல் செய்த விஜய் முதலாக மக்களை சந்திக்கும் பயணத்தை திருச்சியில் துவங்குகிறார். மக்கள் சந்திப்புக்காக வெளியிடப்பட்டிருக்கும் விஜய் சுற்றுப்பயண அட்டவணையே விமர்சனத்துக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகியிருக்கிறது. சனிக்கிழமைகளில் மட்டுமே விஜய் சுற்றுப்பயணம் செய்யும்படியாக அந்த அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. வார இறுதியில் வெளியிடப்படும் விஜயின் திரைப்படம் போல தன் சுற்றுப்பயணத்தையும் சினிமா பாணியில் வார இறுதியில் மேற்கொள்கிறாரா விஜய்? பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களை கூட நேரில் பார்க்காமல் தன் பனையூர் வீட்டிற்கு அழைத்து பண்ணையார் அரசியல் செய்கிறாரா விஜய் என்ற விமர்சனத்தை அவரது சுற்றுப்பயணம் மாற்றுமா? விஜயின் மக்கள் சந்திப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வெளிப்படையாக விவாதிக்க போகிறது RDX. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, உங்க விஜய் உயிரன வரனா. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். பாரபத்தி மாநாட்டில் மாநாடே அதிர்ந்துச்சு. இப்போ விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் போறாரு. அதில் தமிழ்நாடு அதிர்தான் நம்ம பார்க்கலாம். நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் விஜய் பயணிக்க இருக்கிறார், என்றைக்கெல்லாம் பயணிக்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துடலாம். விஜய் பயணத்தின் குறித்து தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 மாவட்டங்களை ஒரே நாளில் கவர் பண்றாரு. கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான், எப்படி கவர் பண்ண போறாருன்னு தெரியல. அதற்கடுத்து அடுத்த சனிக்கிழமை செப்டம்பர் 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஒரு டெல்டா மாவட்டங்களை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறார். அப்படியே நேராக வந்தீங்கன்னா நேராக சென்னைக்கு வந்துடுறார் தலைநகரம். செப்டம்பர் 27 திருவள்ளூர், வட சென்னை, வேறக்குறைய சென்னை ரீஜனை கவர் பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம். இதற்கு பிறகு அக்டோபர் 4, 5 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு. இந்த மேப்பே அங்கிட்டு இங்கிட்டும் போகுது. தலைவன் எப்படி 2 நாளில் இதை கவர் பண்ணுவார் நமக்கு ஒரு டவுட் இருக்கு. அடுத்து என்ன பண்றாரு, நேராக மேற்குல இருந்து தெற்கு எண்டுக்கு போறாப்புல. அக்டோபர் 11 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 3 கிட்டத்தட்ட கன்னியாகுமரியும் தூத்துக்குடியும் கடலோர கிராமங்கள். ஏற்கனவே தாவேக்காவுக்கு அங்கே பெரிய செல்வாக்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மதுரையில் மாநாடு முடிச்சுட்டு திருநெல்வேலிக்கு அக்டோபர் 11 தான் நகர்றாரு. அதற்கு பிறகு திரும்ப சென்னை மண்டலத்துக்குள்ள வராரு. அக்டோபர் 18 காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்களை கவர் பண்றாரு. அக்டோபர் 25 சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டாரு. தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு இந்த 2 பகுதிகளிலையும் அக்டோபர் 25 அன்னைக்கு சுற்றுப்பயணம் போறாரு. மேற்கில் நோக்கி நகர்றாரு. நவம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் இந்த 3 இடங்கள்லையும் நவம்பர் 1ஆம் தேதி.
அப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியான விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த 3 பகுதிகளிலும் நவம்பர் 8ஆம் தேதி, ரொம்ப முக்கியமான தென்காசி, விருதுநகர் இந்த 2 மாவட்டங்களையும் நவம்பர் 15ஆம் தேதி டிராவல் பண்ணுறாரு. தென்காசி, விருதுநகர் கொஞ்சம் டிராவல் தான், எப்படி கவர் பண்ண போறாருன்னு தெரியல ஒரே நாளில். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஒரு நாள் முழுக்க அவர் கடலூரில் மட்டும் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக கடலூர் குறிவைக்கப்படுகிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நவம்பர் 29 சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 2 மாவட்டங்களையும் அவர் பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். டிசம்பர் 6 தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை டெல்டாவினுடைய மீதம் இருக்கிற மாவட்டங்களை கனெக்ட் பண்றாரு. டிசம்பர் 13ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூர் இந்த 3 இடங்கள்லையும் தாவேகா தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 20ஆம் தேதி அந்த முதல்கட்ட பயணத்தை முடிக்கிறாப்புல திண்டுக்கல், தேனி, மதுரை இந்த 3 மாவட்டங்களையும் இணைக்கார். நான் இப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்குறதா அவங்கள்ட்ட டவுட் கேட்குறதானே தெரியல. ஏன்னா நீங்கள் தேனிக்காரரு சொல்லுங்க, திண்டுக்கல், தேனி, மதுரை 3 மாவட்டத்தையும் ஒரே நாளில் பாத்திர முடியுமா? அதுவும் இதில் இருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வந்து சனிக்கிழமை. இப்போவே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சனிக்கிழமைகளில் மட்டும் எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுவார், வீக் டேஸ்லாம் எப்படி? பொதுவாக மக்கள் வந்து ஒரு முதல் தலைவர் வந்து முதல் பயணம் போகிறாருன்னா எங்கள் ஊருக்கு வருவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முறை போனாலே தமிழ்நாட்டில் இருக்கிற 35க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு போகிறதுக்கே பெரும் நாளாகும். ஆனால் இந்த பயணத்தோட இந்த பிளானை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம ஒரு நகைச்சுவையா சொல்லணும்னு சொன்னா, இந்த மேப்பை நம்ம பார்த்த போது எங்கெங்கெல்லாம் அவர் போறாருன்னு சொல்ல போது வாமா மின்னலு அப்படின்ற அந்த நகைச்சுவை நமக்கு நினைவு வருது. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு இடியாப்பக்காரனை பத்தி ஒரு காமெடி ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அப்படிதான் நமக்கு தோணுது. ஏன்னா அரசியல் பயணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா, இது போல ஒரு பிரச்சார சுற்றுப்பயணம் என்பது அரசியல் ஒரு பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுப்பயணங்கள் மூலமாக சாதித்த அரசியல் தலைவர்கள் தான் ஏராளம். அது நீங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் அப்படி ஒரு சுற்றுப்பயணம் போனதுக்கு பிறகுதான் அவர் முதலமைச்சரான. அப்ப இப்படி ஒரு பிரச்சார பயணத்தை திட்டமிடும் பொழுது எப்படி இதை அவங்க திட்டமிட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்க வந்து சனிக்கிழமைகளா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை கவனிக்கல. இப்ப ஒரு பழைய திரைப்படத்துல வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு வில்லன் கேரக்டர் வரும். எனக்கு அது தவிர்க்க இல்லாம நினைவு வருது. ஏன்னா நீங்க வந்து அவரை பத்தி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ ஒரு வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் ஆயிட்டாரான்ற விமர்சனங்கள் ஏற்கனவே வர தொடங்கி. நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து தலைப்பு எழுதிட்டு இருந்தோம். நான் நந்தகோகுல்கிட்ட பேசும்போது தலைப்பு சொல்லுங்க இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அவங்க ஒரு தலைப்பு சொன்னாங்க. தலைப்பு அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி என்னங்கிறது பார்க்கலாம். இந்த சனிக்கிழமை சென்டிமெண்ட் சாதிப்பார் செக்மெண்ட்டுக்கு ஆர்டிஎக்ஸுக்கு ஒரு கேள்வி எழுதியிருக்கிறது. தேர்தலுக்கு 15 சனிக்கிழமைகள் கால்ஷீட் கொடுத்துருக்கிறாரா? இது இந்த வீக்லி சாட்டர்டேஸ் மட்டும் ஒர்க் பண்ற இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ், இந்த வீக்கெண்ட் பிரச்சாரத்தை பத்தி முதல்ல இந்த ஐடியாவை கேட்டவொடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்போ அரசாங்கம் வந்து திடீர்னு வந்து சனிக்கிழமைகளில் பள்ளி கல்லூரிகள் செயல்படும்னு சொன்னா விஜயோட நிலைமை என்ன ஆகும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஏன் அப்படி தோணுச்சுன்னு கேளுங்க. ஏன்னா இவர் சனிக்கிழமையில இந்த பிரச்சாரம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு பெரும்பாலும் வர்றவங்க விடலை பசங்க, பள்ளி அந்த +2 படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க, இவங்க தான் வந்து பெரும்பாலும் வருவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையில தான் விடுமுறையில் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கவனம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் சனிக்கிழமையில திட்டமிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லப்படுகிறது. அப்போ சனிக்கிழமைகள்ல பள்ளி கல்லூரிகள் என்று அறிவிக்கப்பட்டா அந்த விஜயனுடைய பிரச்சாரம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம போறோம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மதுரை மாநாடு கொடுத்த வெற்றியின் அடிப்படையில் சில பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு வருவாரான்னு நமக்கு தெரியாது, செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்ப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் திட்டமிட்ட நிகழ்வுகளுக்கு ஊடக கவரேஜ் வந்து ப்ராப்பராக கிடைக்குது. இன்னைக்கு மதுரை மாநாடு நடக்குங்கிற மாதிரி. இன்னொன்று, தாவேகா தலைவர் விஜய் சில சினிமா வழிமுறைகளை தமிழ்நாடு அரசியல் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, இன்னைக்கு டீசர் வரும், இன்னைக்கு ட்ரெய்லர் வரும், இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரும், இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு மெத்தட் பை மெத்தட் போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நடக்கிற போது அது அடுத்த நிகழ்வுக்கான அட்வான்ஸ்மெண்ட்டையும் ஒரு ஹைப்பையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிச்சயமாக விஜய் பேசுவார்னு தெரியும், இந்த மாவட்டத்தில் இந்தந்த இடங்களில் பேசுவார்னு தெரியும். உண்மையில் ஒரு மிக நேர்த்தியாக சனிக்கிழமை தோறும் விஜயை தொலைக்காட்சிகள் முன்பாக, இணையத்தின் முன்பாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ப்ராப்பர் பிளானிங்காக எனக்கு இது படுது. ஏன்னா சனிக்கிழமை 3 டிஸ்ட்ரிக்ட் வராருன்னா 3 இடத்துக்கு அவர் ஆரம்பிக்கிற இந்த காலம் மழைக்காலம், பல இடங்களில் உள்ளூர் திருவிழாக்கள் இருக்குது, நிறைய அனுமதி, போலீஸ் அனுமதினு சில பிரச்சனைகள் கூட வரத்தான் செய்யும். ஆனால் சனிக்கிழமை தோறும் இந்த 15 சனிக்கிழமை அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ஒரு மக்கள் அறிமுகம் இருக்கிற, ஒரு கதாநாயக பிம்பம் இருக்கிற, அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் அங்கே வருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்த்தா
15 சனிக்கிழமைகளும் அவர் கால்ஷீட் கொடுத்திருக்கிற மாதிரியான கேள்வியை எழுப்பியிருந்தா கூட ஒரு எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பிரச்சாரத்தை கடைசி வீடு வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மெத்தடா நான் பார்க்குறேன். பட் எந்த அளவுக்கு இதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, எப்படி அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும்? இப்போ திருச்சியில் அவங்க வந்து மரக்கடை, காந்தி மார்க்கெட்டு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அவங்க கேட்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொதுக்கூட்டம் இல்லை, ஒரு சின்ன டேபிள் கூட போட முடியாது. அது வந்து என்டையர் திருச்சி மாநகரத்தினுடைய போக்குவரத்தினுடைய மையப்பகுதி, ஹாட்லேண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ காவல்துறை நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, there is no road show. அங்கே நீங்கள் சாலையில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கங்கே முனையங்களில் மட்டும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த செக்மெண்ட்ல ரெண்டாவது முக்கியமான கேள்வி இருக்கு, அந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். சனிக்கிழமை சென்டிமெண்ட் சாதிப்பாரா விஜயில் இருக்கிற ரெண்டாவது கேள்வி. எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் போன்ற பிரச்சாரங்களில் ஏற்கனவே ஈடுபட்ட அனுபவம் கொண்டவர்களுடைய பிரச்சாரத்திற்கு ஈடு கொடுப்பாரா விஜய்? விஜய் நம்ம ஏரியாவுக்கு வருவாரு, விஜய் நம்ம தெருவுக்கு வருவாரு, நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து கை காண்பிப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த வகையிலான பயண திட்டம் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காதா? கண்டிப்பா. இப்ப நீங்க அதை ஒப்பீடு செய்யும் பொழுது நம்ம அந்த ஒப்பீட்டுக்குள்ளேயும் போக வேண்டியிருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பாத்தீங்கன்னா தேர்தல் கூட்டம் 8 மாதங்களுக்கு முன்னே அவர் போயிட்டார். கிட்டத்தட்ட 130 மேற்பட்ட தொகுதிகளுக்கு அவர் போய் நாள்தோறும் அவர் அந்த பிரச்சாரம் இன்னொரு சுற்றுப்பயணம் போவார், இன்னும் போவார். அப்ப இன்னும் தொடர்ச்சியாக தேர்தல் வரைக்கும் அவர் போவார். அப்போ இந்த வீச்சுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க உதயநிதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை நீங்க விளையாட்டா சொல்லிட முடியாது. ஒரே ஒரு செங்கலை வச்சு ஆட்சி மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியவர். ஒரு பெரிய பிரச்சாரத்தில் வந்து ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தவர். அப்போ அவருடைய பிரச்சாரம் வீச்சாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது விஜயனுடைய பிரச்சாரம் அதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து திமுகவை வந்து எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில திமுகவா தாவேகாவா இதுதான் உங்களுடையன்னு சொல்லிட்டீங்க. அப்போ திமுக என்கிற கட்சி எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எப்படி செதுக்கி இருக்கிறாங்க, எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஒரு கட்சி, அதுவும் பிரச்சாரம்னு வந்துட்டா அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில அவங்களை எதிர்கொள்கிற வகையில் இந்த பிரச்சாரம் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த திட்டமிடல் என்பது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கைகாட்டி விட்டு செல்வதற்கான திட்டமிடல் போல தெரிகிறது. இந்த பயண திட்டத்தை பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் போய் அவங்களை பார்த்துட்டு அப்படியே ஊரா போய் அதுல ஒரு பொலிட்டிக்கல் பிளானிங் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல எந்த ஆலமரத்தடி கீழே ஸ்டாண்டு போடுறது, எந்த கோயிலுக்கு பக்கத்தில் பாயிண்ட் வைக்கிறது, எந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் மேடை போடுறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி நம்ம உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். பட் இவங்க கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஜங்ஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஒரு காமன் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பொலிட்டிக்கல் நுவான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதா எனக்கு படுது. இன்னைக்கு அண்ணாமலை வந்து இறங்கின பிறகு இவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க விஜய் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை தாவேக தலைவர் விஜயனுடைய பயண திட்டம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மதுரை மண்ணில், இதே மண்ணில் வந்து இப்பதான் மாநாளம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது 24 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கண்ணா. நீங்க அவைலபிளா இருக்கணும். அது ஒரு முழு நேர வேலை. ஒரு முதலமைச்சராக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, இல்ல கட்சியினுடைய தலைவராக 24 மணி நேரமும் களத்தில் இருக்கணும். சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன், சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், மற்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா. இது எல்லாமே அதுக்கான காலம். இன்னைக்கு தாவேகா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மட்டும் தான் மக்கள் நம்புவாங்க. இல்லை, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த செய்தி சொன்ன உடனே தாவேக்கால இருந்து ஒரு நிர்வாகி மெசேஜ் அமைச்சிருக்காரு. என்னன்னா, திங்கள் முதல் வெள்ளி வரை அவர் சும்மா இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. என்னன்னா 4 மண்டலங்களில் இன்னும் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடத்தப்படாமல் இருக்கிறது. அது இல்லாமல் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிற நிகழ்ச்சிகளையும் இந்த திங்கள் டு வெள்ளியில் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து வாக்காளர்களை சந்திப்பதற்கான நிகழ்ச்சியானே தவிர திங்கள் டு வெள்ளி வந்து அவர் லீவெல்லாம் விடலை. பொலிட்டிக்கலி இஸ் நாட் ஹாலிடேஸ், அது பொலிட்டிக்கல் ஹாலிடேஸ் கிடையாது. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு இந்த திங்கள் டு வெள்ளியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலையும் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிஞ்சு தாவேக்கு நிர்வாகி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பிரச்சாரம் வந்து எவ்வளவு தூரம் ஆரம்பித்தாலும் மார்ச்சுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் தாவேக தலைவர் விஜய் நேரடியாக போயிட முடியுமா? அவரு எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்கிறார், இல்லங்களிலும் இருக்கிறார், படங்கள் இருக்கிறார். நேரா போயிட முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ அதுல வந்து பல சிக்கல்கள் இருக்கு. முதல் சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மதுரை மாநாட்டில் பார்த்த சிக்கல் என்னன்னா, அவரு விஜய் போன அந்த ரேம்ப் போன கம்பிகள்ல வந்து கிரீஸ் தடவி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு.
பவுன்சர்ஸ் இருந்தாங்க, அவங்க தூக்கி வீசினாங்கிற குற்றச்சாட்டு. அப்ப அந்த ரசிகர்களுடைய அன்பை அவங்க எப்படி கட்டுப்படுத்தி கடந்து போக போறாருங்கிறதே முதல்ல ஒரு பெரிய கேள்விதான். இல்ல, உண்மையா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வெள்ளம்ங்கிறது வந்து அவரை பார்ப்பதற்கு வருகிற போது அதை எப்படி தாவைக்க கட்சியினர் சமாளிக்க போகிறார்கள், மாவட்ட நிர்வாகம் எப்படி சமாளிக்க போகிறது, எந்த உடற்குறைபாடுகளும் இடையூறுகளும் உயிர்ப்பலிகளும் இல்லாமல் அது நடத்தும். ஏன்னா ஒவ்வொரு முறை தேர்தல் நெருங்குகிற போதும் ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய கூட்டமும் ஏதோ ஒரு வகையில் பெரிய லெவலில் பொலிட்டிசைஸ் ஆகும். இப்போ தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு தாவைக்கு அவர் கிளைம் வைக்கிறாங்கல்ல, எங்களுக்கு எதிராக அரசு செயல்படுதுன்னு. அதே மாதிரி அந்த செயல்பாட்டுக்கு எதிராக ஆளுங்கட்சியும் சில குறைபாடுகளை வைக்கக்கூடும். இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வருது, பாதுகாப்பு நலன் கருதி நாங்கள் பிரச்சார தடை விதிக்கிறவங்களாம் போகலாம், அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம் இந்த சனிக்கிழமை சென்டிமெண்ட் நம்ம தளபதிக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய 6X நாம் நிறைவு செய்கிறோம். இன்னொரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம்.